வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் சிந்தனை உரைக்கு முன் ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் வேத சுப்பையா ஐயா அவர்கள் தூத்துக்குடியில் பிறந்து கோவை மாநகரில் வசிக்கிறார்கள். ஐயா அவர்கள் யோகமும் மனித மாண்பும் MA மற்றும் BA பாரம்பரிய யோகா கலையும் பயின்றுள்ளார்கள். உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிர்வாக குழு மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினராக சேவை ஆற்றுகிறார்கள். ஐயா அவர்கள் விஷன் கல்வி பிரிவின் இணை இயக்குனர் ஆவார்கள். தமிழ்நாடு அரசு இந்து அறநிலைத்துறையில் மண்டல தணிக்கை அலுவலராக பணியாற்றியுள்ளார்கள். இலவச உடல் மன நலவாழ்வு ஆலோசகர் ஆவார்கள். 1978 தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களை குருவாக அடைந்து தன்னை அறியும் எளிய முறை குண்டலினி யோகாவை கற்று தேர்ச்சி பெற்றவர் ஆவார்கள். மேலும் 1980 முதல் மனித குலம் தன்னை அறிந்து வாழ்வாங்கு வாழ்ந்து இறைநிலையை அடைய தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வழியில் மனவளக்கலை யோகாவை மனித சமுதாயத்திற்கு கற்பித்து வருகிறார்கள். இத்தகைய பன்முக திறமைகளை உடைய உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி வேத சுப்பையா ஐயா அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும் அனைவரின் சார்பில் வினை தூய்மைக்கு மனை தூய்மை என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. இன்றைய ஜூம் இணைப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனையாற்றல் மிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இணையவெளி நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வேதாத்திரிய அருள் தொண்டர்களே, உங்கள் அனைவரையும் பெரும் மதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று இந்த சிந்தனை உரையை தொடங்குகின்றோம். நாம் இந்த சிந்தனைக்கு எடுத்திருக்கின்ற பொருள் வினை தூய்மைக்கு மன தூய்மை. வினை தூய்மைக்கு மன தூய்மை. நாம் எல்லோரும் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம். வாழ்க்கையே இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் என்று எல்லாரும் சொல்றாங்க. நம்ம வாழ்க்கை அனுபவத்திலையும் பார்க்கிறோம். ஆனால் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, துன்பம் இல்லாமல் வாழ முடியும். துன்பம் இல்லாம வாழும் வாழ்வே நீடித்த நிலைத்த இன்ப வாழ்வு, அதுவே அமைதி வாழ்வு. நம் எல்லோரும் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும். அது துன்பம் வராது இருக்கணும், அளவோடு அனுபவிக்கணும். அப்ப அளவோடு அனுபவித்தால் இன்பம் நீடிக்கும். அந்த நீடித்த இன்ப வாழ்வே அமைதி வாழ்வு. அப்போ அந்த இன்பமும் துன்பமும் எப்படி வருது? நம்முடைய செயல்கள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நமக்கும் தெரியும், வினை விதைத்தவன் வினையை அறுப்பான். அதான் நல் வினைகள், வினைகளை ஆற்ற வேண்டும். வினை தூய்மை. இந்த வினை தூய்மைன்னா நல்ல செயல்களை செய்யணும். அதைத்தான் அறச்செயல்கள்னு சொல்றோம். அறம் செய்ய விரும்பு, அறத்தான் வருவதே இன்பம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அப்படியானால் அறவாழ்வுன்னா என்ன அப்படின்றத பற்றி ஆராய்ந்த போது மனித வாழ்க்கையை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஆராய்ந்தார். ஆராய்ந்து என்ன சொல்றாங்கன்னா, மனிதன் வினைகளை ஆற்றுகிறான் வாழும் காலத்தில். மன இயக்கம், எண்ணம், செயல். மனம் எண்ணுகிறது, மனம்தான் செயல்படுகிறது. ஒரு கருவி இருக்கிறது, மூளை. மன இயக்கத்திற்கான கருவி மூளை.
அப்புறம் அது செயலாக மலருகிறது. அதுக்கு மன இயக்க கருவிகளை இயக்குகிறோம். உடல்ல மன இயக்க கருவிகள் இருக்கு. கை, கால், வாய், பால் உறுப்பு, குதம், தோல், நாவு, மூக்கு, கண்ணு, காது. இந்த 10 மன இயக்க கருவிகள், அதை உணர் கருவிகள் அல்லது அதை ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் என்று சொல்வார். இந்த 10 உணர் கருவிகளையும் மன இயக்க கருவிகளையும் நாம் இயக்கி செயல்களை ஆற்றுகிறோம், வினைகளை செய்கிறோம். அது எண்ணமும் செயலும் வினை. அந்த செயலுக்கு ஒரு விளைவு வருது. என்ன செயல் செய்யறோம்னு பாருங்களேன். பாருங்க, பொருள் ஈட்டல். பொருள் ஈட்டி இந்த உடல்ல உயிர் இயங்கணும். அதான் உடல் இயக்க தேவைகளை நிறைவு செய்தல். இந்த உயிர் தான் இந்த உடம்புல இயங்குது. இயங்கி இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறது. அந்த உயிர் தான் ஆத்மா, அதுதான் தெய்வம், அதுதான் மனம். தெய்வம், உயிர், மனம், இந்த மூன்றுக்கும் பேரு ஆத்மா, ஸ்பிரிட்ஸ். அப்ப இந்த உயிர் இந்த உடம்பிலே வாழ்வதற்கு இந்த அதுக்கு சில தேவைகள் இருக்கு. என்ன தேவை? இதுக்கு ஐம்பூதங்களும் இந்த உடலில் சீராக இயங்கணும். அந்த உயிர் இயங்கணும்னா, உயிர் இந்த உடம்புல வாழணும்னா, இங்கே நிலம், நீர், நெருப்பு, காற்று என்ற 4 பௌதீக பிரிவுகளையும் நம் உடலில் சீராக பராமரிக்க வேண்டும். அதற்கு பொருள் வேண்டும். இந்த பொருளை ஈட்டுகிறோம். அதான் உணவு, உடை, உறவிடம். இந்த பொருட்களை ஈட்டுறோமா இல்லையா? இந்த பொருளை ஈட்டி அதை பயன்படுத்துறோம். எதுக்கு? இந்த உடல்ல உயிர் வாழ்வதற்கு. அதான் சர்வைவல். அதனாலதான் மகரிஷி சொல்றாங்க, உயிர் இந்த உடம்பிலே வாழணும்னால் இந்த உணவு, உடை, உறவிடம் என்ற 3 பொருட்களும் நமக்கு வேண்டும். அந்த பொருட்களை நீ ஈட்டித்தானே ஆகணும். அதான் தொழில். பொருள் ஈட்டும் செயல். அப்புறம் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறோம். அது இயற்கையில இருக்கக்கூடிய இயற்கை வளம். அதை அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக உணர்ந்து அனுபவிக்கிறோம். அந்த இயற்கை பொருள்களை உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தி பல அனுபவ பொருள்களாக ஈட்டி அதை எளிதாக, கஷ்டப்படாம எளிதாக வாழ்வதற்கு, காலத்தை மிச்சப்படுத்தி வாழ்வதற்கும், இந்த உலக இன்பங்களை துய்ப்பதற்கும் ஏராளமான பொருட்களை நாம் உற்பத்தி செய்கிறோம். இதுதான் வாழ்க்கை. இந்த பொருளை நாம் எப்ப உற்பத்தி செய்கிறோம்? அதற்கான ஒரு வயது, ஒரு 18 வயது ஆனால் தொழில் அறிவை கற்றுக்கொண்டு தொழில் செய்கிறோம். அப்ப அது வரையில நமக்கு இந்த பொருளை கொடுத்தது யாரு? சமுதாயம். சமுதாயம் உழைத்து நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்போ இந்த சமுதாயத்துக்கு நாம் கடன் பட்டு விட்டோம். அந்த கடன் எப்பொழுதும் படுகிறோம். இப்போ நாம அந்த கடனை திருப்பி கொடுக்கணும். நாமும் உழைக்கணும். சமுதாயத்துக்கு தேவையான பொருளை சமுதாய நலனை முன்வைத்து நம்முடைய வினைகளை ஆக்கணும். இதுதான் கடமை உணர்வோடு தொழில் செய்தல். வாழ்க்கைக்கு தேவையான பொருளை ஈட்டும் தொழிலை இதான் கடமை உணர்வோடு சமுதாய நலனை முன்வைத்து வினைகளை ஆற்றுகிறோம். அது என்னன்னா பொருள் ஈட்டல். அப்புறம் என்ன செய்யறோம்? உடல் நலம் காத்தல். இந்த உடல் இயக்க தேவைகளை நிறைவு செஞ்சாதான் உயிர் வாழணும். உயிர் வாழ்வதற்கு அந்த பொருளை பயன்படுத்துகிறோம். அப்ப அது ஒரு வினை. அப்புறம் உலக இன்பங்களை துய்ப்பதற்கும் வினைகளை ஆற்றுகிறோம். அப்போ பொருள் ஈட்டல், உடல் நலம், அதாவது
உடலை உயிர் வாழ உடல் இயக்க தேவைகளை நிறைவு செய்தல் இது ஒரு வினை. புலன் இன்பங்களை துய்த்தல். அப்ப இந்த வினையில நமக்கும் பிறருக்கும், ஏன்னா சமுதாயத்தோடு இணைந்துதானே செயல்படுறோம். பொருள் ஈட்டும் செயலிலும் பொருளை பயன்படுத்தும் செயலிலும் இல்லையா, சமுதாய இணைப்புல தான் நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது. அப்ப நாம செய்யற செயல்ல நமக்கும் விளைவு வரும், பிறருக்கும் விளைவு வரும், இணைஞ்சுதானே செயல்படுறோம். அப்போ அந்த செயலில் உங்களுடைய விளைவு எப்படி இருக்கக்கூடாது? நமக்கும் பிறருக்கும் துன்பம் தராததாக இருக்க வேண்டும். அதான் நல்வினை. இதைத்தான் கவியில பாடணும். அப்போ அதுக்கு என்ன வேணும்னா அன்பு வேண்டும். நம்மையும் பிறரையும், நாம் அனைவரும் ஒன்றுதான். அந்த அன்பு வேண்டும். அன்பு இருந்தாதான் அந்த வினைகளை, நல் வினைகளை ஆற்றுவான். அந்த அன்பு மயமான ஒரு மனநிலை இருக்கு பாருங்க, அதுதான் அன்பு மனம், அதுதான் தூய மனம். அன்பு இருப்பவர்கள் தீய செயலை செய்வாங்களா? தீயதை நினைப்பாங்களா? அதான் நல்ல மனம், தூய்மையான மனம். அப்போ மன தூய்மை இருந்தாதான் ஒருவனுக்கு அன்பு இருக்கிறது, தன்னையும் பிறரையும் நேசிக்கிற அன்பு. அப்பதான் பொருள் ஈட்டி தனக்கும் பிறருக்கும் அதை பயன்படுத்துறான். பொருள் ஈட்டும் செயல், உயிர் வாழும் செயல், புலன் இன்பங்களை துய்க்கும் செயல். உயிர் வாழ்வதற்கும் புலன் இன்பங்களை துய்ப்பதற்கும் மனிதன் வினைகளை ஆற்றுகிறான். அதுதான் பொருள் ஈட்டல், பொருட்களை பயன்படுத்துதல். ரெண்டு வினை. இத மகரிஷி நூல்கள்ல நீங்க எங்கேயாவது படிச்சிருப்பீங்க. வாழ்க்கைங்கிறது வேற ஒண்ணுமே. மனிதன் முதல்ல தன்னை அறியணும், இயற்கையை அறியணும். ஆறாவது அறிவை கொண்டு தன்னை அறிந்து பொருள் ஈட்டுகிறான், பொருட்களை பயன்படுத்துகிறான். இதற்கு மேல் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. என்ன பாருங்க, இதைத்தான் சர்வைவல் அண்ட் என்ஜாய்மெண்ட். உயிர் வாழ்தல், உலக இன்பங்களை துய்த்தல், அதற்கான வினைகளை ஆற்றுதல். அது என்ன? பொருள் ஈட்டல். அப்போ அந்த பொருளை பயன்படுத்தி, அப்ப பயன்படும் போது இந்த சமுதாயத்தோடு இணைஞ்சுதான் பொருள் ஈட்டுறோம். அதை பயன்படுத்தும் போதும் நமக்கும் பிறருக்கும் அதுல சம்பந்தம் இருக்கு. தொழில்ல, செயல்ல சம்பந்தம் வருது. இப்பதான் சொல்றாரு மகிழ்ச்சி, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செயல்படுவதும் நித்திய கடனே. அப்ப நல்லதை நினைக்கணும், நல்லதை செய்யணும். அப்ப உன்னைக்கும் பிறருக்கும் நீ நல்லதை நினைக்க வேண்டுமானால் உன்னையும் பிறரையும் நேசிக்கிற அன்பு வேண்டும். அந்த அன்புதான் மன தூய்மை. அதனாலதான் இந்த கவியில சொன்னதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அந்த அன்பு எப்படி வரும்? தன்னை அறிஞ்சாதான். ஆனா இப்ப உலகத்துல வாழ்ற மக்கள் எல்லாம் தன்னை அறிந்து செயல்படுறாங்களா? நான் யார், அல்லது கடவுளை, அல்லது தன்னையோ கடவுளையோ அதை அறிந்தாதான ஆன்ம நேயம். ஆன்மாவை அறியணும், மெய்ப்பொருளை அறியணும், கடவுளை அறியணும், சிவநிலையை அறிய வேண்டும். அப்பதான அன்பு மலரும். இதான ஆன்மீக அறிவு. ஆன்மானா மெய்ப்பொருள், அதைத்தான் கடவுள்னு சொல்றோம். அந்த மெய்ப்பொருள் தான் ஐம்பூதங்களாகி அனைத்து உயிர்களாகவும், நானாகவும், எல்லா உயிர்களாகவும், இந்த சமுதாயமாகவும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா மெய்ப்பொருள் ஒன்றுதான். அதைத்தான் அறிவும் ஆற்றலுமாக உள்ள வெளின்னு சொல்றோம், ஸ்பேஸ். அதான் சுத்த வெளி, அதான் பிரம்மம், அதான் கடவுள், அதுதான் இறைவன், அதுதான் இறைநிலை, அதான் நித்தியமான பொருள், அதுதான் மெய்ப்பொருள். வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் தான் விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி
முறையாக கூடி தாவரமாக புழுவாக பூச்சியாக ஊர்வனவாக கால்நடைகளாக மனிதனாக, அதாவது அனைத்து உயிர்களாகவும் உள்ளது. இதான் உள்ளதை உணர்ந்த போது அனைத்தும் ஒன்றுதானே, ஒன்னஸ், ஒன்றுதான் அனைத்துமாக இருக்கிறது. ஏகன்தான் அநேகனாக இருக்கிறான். தானே ஆன்மீக அறிவு. அப்போ நம்ம எல்லாரும் சமந்தானா இல்லையா? அப்போ ஈக்குவலிசம், சமம். அப்போ இங்க இருக்கிற மனிதர், எல்லா உயிர்களும், அதை விடுங்க, மனிதன் எடுத்துக்கல. மனிதன் வேறா, நான் வேறு, நீங்கள் வேறா? ரெண்டு பேரும் சமம். அதான் சம ஆசனம்னு சொல்லுவார் மகரிஷி. அதான் சமாதான வாழ்வு, அதான் அன்பு வாழ்வு. இப்போ பாருங்க, ஒரு மனிதனுக்கு அன்பு வந்துருச்சுன்னா, யாரையோ ஒருத்தரை சந்திக்கிறீங்க, ஏதோ அடிக்கடி பார்ப்பீங்க, ஆனா ஒரு முறை அவரை பார்த்து பேசுறீங்க. அவர் யாருன்னு பார்க்கிற போது உங்களுக்கு ரொம்ப உறவு, தாய் வழியிலையோ தந்தை வழியிலையோ அவர் உறவு. உடனே நம்ம எல்லாம் ஒண்ணுதான், உங்க முன்னோர்களுக்கும் என்னுடைய முன்னோர்களும் ஒண்ணுதான், நாம எல்லாம் ஒரே தாய் தந்தையினுடைய குழந்தைகளாக வந்திருக்கிறோம். அதான் நீங்களும் நானும் பங்காளி, அல்லது நீங்களும் நானும் உறவினர்கள் என்பது தெரிஞ்ச உடனே ஒரு சம உணர்வு வருது இல்ல, அதான அன்பு. இந்த அன்பு வந்துருச்சுன்னா நான் யாருக்காவது தீங்கு செய்வேனா? செய்ய மாட்டேன். ஏன்? எல்லாரும் எதுக்கு வாழ்றாங்க? எல்லோரும் எதற்கு வாழுகிறார்கள்? இந்த உலக இன்பங்களை துய்த்து வாழ. அப்போ அவங்களுக்கு துன்பம் கொடுத்தா நீங்க அவங்களுடைய உடலை தாக்குகிறீர்கள், அல்லது மனம் புண்படுகிற மாதிரி வன் சொல் பேசுகிறீர்கள், பொருளை படிக்கிறீர்கள், வாழும் சுதந்திரத்தை அளிக்கிறீர்கள். அவங்க துன்பப்படுவாங்க. இது மாதிரி துன்பத்தை நாம் அனுபவிக்க விரும்புறேனா? அப்ப பிறர் அப்ப நான் எவ்வாறு வாழ வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதுபோல்தானே அனைவரும் நினைப்பார்கள். ஏன்னா யாரு அவன் வேறு நான் வேறு அல்ல. அப்போ மனிதன் எப்ப வாழ்வான்? இப்பதான் அவனுக்கு அன்பு மலருதுன்னு சொன்னாங்க. அறிந்தது ஆன்மா, மலர்ந்தது ஆன்மனே நேயம். ஆன்மான மெய்ப்பொருள். அது அறிந்தது சிவம், மலர்வது அன்புன்னு சொன்னாங்க. அதனாலதான் அப்ப அதே போல அப்ப நான் யார்? நானும் ஆன்மா. எதற்காக நான் பிறந்து வாழ்கிறேன்? வாழ்வின் நோக்கம் என்ன? இந்த இயற்கையை, தன் எழிலை தானே ரசிப்பது, இந்த உலக இன்பங்களை ரசிப்பது. அதற்கு என்ன வேணும்? நான் உயிர் வாழணும். இந்த உடம்புல உயிர் வாழணும். அந்த உயிர் தான் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்குது. அப்ப அந்த உயிர் சக்தி, இப்ப அதை சொல்ல போனோம்னா, இப்ப ஜீவகாந்தம்னு சொல்றோம்ல, ஜீவகாந்தம் தான் மனம், அதான் ஜீவ ஆத்மா. அப்போ மனமாக நம்ம உடம்புல வாழ்றது யாரு? இறைவன். மனதின் மறுமுனை தெய்வம். அப்ப இந்த மனம், இந்த ஜீவகாந்தம் இந்த உடம்புல வாழணும்னா நீங்க என்ன செய்யணுங்க? இந்த உடல்ல நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், இந்த ஐம்பூதங்களையும் நம்ம உடம்புல சீராக பராமரிக்க வேண்டும். இதான் உடல் நலம் காத்தல். அப்ப நம்முடைய வினை, எந்த ஒரு வினையிலேயும் என்னுடைய ஐம்பூத கூட்டு அது சீர்குலைந்து விடக்கூடாது. அது சீர்குலைந்தால், சொல்றல மகிழ்ச்சி, முறையாக கூடின இடத்துலதான் ஜீவகாந்தம் இருக்கும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு விகிதாச்சாரம் இருக்கு. நிலம் எத்தனை விகிதாச்சாரம், எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம உடம்புல இருக்கணும், நீர் எவ்வளவு இருக்கணும், காற்று எவ்வளவு இருக்கணும், நெருப்பு எவ்வளவு இருக்கணும், விண்டு எவ்வளவு இருக்கணும்னு ஒரு நியதி இருக்கு. அதை நீங்க பராமரிக்கிறீங்கல்ல. இப்ப நம்ம எப்படி பண்றோம்? பசிக்கும் போது சாப்பிடுறோம், தாகம் வந்தா நீர் அருந்துறோம், உழைக்கிறோம், காற்றோட்டமான இடத்துல வாழ்றோம் இல்லையா? மனதை அமைதி நிலையில் வைத்திருக்கிறோம், உலக இன்பங்களை அளவோடு அனுபவிக்கிறோம், மனதையும் அமைதி நிலையில வைத்திருக்கிறோம். ஏன்னா உலக அளவுக்கு மேல அனுபவிச்சா உயிர் சக்தி செலவாயிடும், விரயமாயிடும். இன்பம்ங்கிறது என்ன? உயிர் சக்தியின் செலவு தானே இன்பம்.
இப்ப துன்பம்னா அழிவு துன்பம். இந்த உடல் இயக்க தேவைக்கு மேல உயிர் சக்தி இருந்தா அதை செலவு பண்ணும்போது இன்பம். இப்ப கழித்தல் இன்பம், அழித்தல் துன்பம். இதான் ஆன்மீக அறிவு. இப்பதான் எனக்கு என் மேல அன்புகள். நான் எதுக்கு வந்தேன்? தன்னை அறிந்த போது எனக்கு தெரிஞ்சது நான் யார். நான் ஆத்மா. உடலும் உயிரும் மனமும் நானே. உடலாக உயிராக மனமாக வாழ்வது யாரு? இறைவன். அப்ப இங்க வாழ்ற சக மனிதர்கள்லாம் யாரு? இறைவன். இந்த சம உணர்வு. அப்ப ஆணவம் அழிந்து விட்டது. தான் தனது என்கிற தன்முனைப்பு அழிந்து சம உணர்வு அன்பு மலர்ந்து விட்டது. அன்பு மலர்ந்து விட்டால் அறவாழ்வு இயல்பாகிறது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அறம்னா என்ன? வினை தூய்மை. அப்ப மன தூய்மை எப்ப வரும்னா தன்னை அறிந்த போது, ஆன்மாவை அறிந்த. அதான் அன்பின் அடையாளம் தான் மன தூய்மைக்கு. அன்புதான் மன தூய்மைக்கு அடையாளம். என் மனம் தூய்மையாக இருக்கிறது என்றால் அன்பு இருக்கிறது. அப்ப அன்பு மலர வேண்டுமானால் நான் ஆன்மாவை அறிய வேண்டும். இதான் ஆன்மீக கல்வி, மனவளக்கலை. சரியா போச்சா? அப்போ வினை என்ன செய்ய போறோம்? அறச்செயல்கள். இதுதான் மகரிஷி கடமை ஒழுக்கம் கடமை ஈகை அல்லது கடமை ஒழுக்கம் ஈகை, இப்படி வேணாலும் வச்சுக்கலாம். மனித வாழ்க்கை எப்படி நடக்குது? பொருள் ஈட்டுகிறோம். பொருள் எல்லோருக்கும் தானே வேணும். தனி மனிதனாக ஈட்ட முடியுமா? ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை இருக்குல்ல. அப்ப நம்ம எப்படி ஈட்டணும்? எல்லாரும் கூடி ஏற்றணும். அப்போ கூடி ஏற்றும் போது அந்த 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 பொருள் ஈட்டும் செயலை செய்கிற போது எனக்கும் துன்பம் வரக்கூடாது, பிறருக்கும் துன்பம் வரக்கூடாது. அதான் அறம். அற வழியில் பொருள் ஈட்டுதல். பொருளை பறிக்க கூடாது. அவருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராமல் பொருள் ஈட்டணும். சரி, பொருள் ஈட்டியாச்சு. அப்ப அந்த பொருளை என்ன பண்ணணும்? இங்க ஈட்ட தெரியாதவங்க இயலாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் அறவழியில் பொருள் ஈட்டல். இதைத்தான் மகரிஷி பிறருடைய தேவையை மதித்து உன்னுடைய தேவையை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ வேண்டும். அந்த பொருள் ஈட்ட தெரியாதவங்க இயலாதவர்களுக்கும் நீ ஈட்டிய பொருளில் ஒரு பகுதியை பகிர்ந்து அளிக்க வேண்டும். இதான் அறவாழ்வு. இதான் இல்லையா? அப்போ அப்படி வாழ்ந்தா இங்க யாருக்காவது பொருள் பிரச்சனை இருக்குமா? சொல்லுங்க. இருக்கவே இருக்காது. சரி, இந்த பொருள் ஈட்டும் செயலிலும் நம்முடைய பொருளுக்கு ஆசைப்பட்டோ இல்லது அளவு முறை மீறியோ உழைப்புல அளவு முறை மீறி செயல்பட்டா நோய் வரலாம் அல்லவா? இந்த உழைப்புல ஒரு ஒழுங்கு இருக்கணும் இல்ல. அப்ப அளவு முறை மீறி உறங்க வேண்டிய இடத்துல உறங்கல, அதுவும் அதிக நேரம். இப்ப சொல்றோம், இப்ப கூட உழைப்புல கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறவங்க கூட போதிய ஓய்வு இல்லாம அல்லது ஒரே மாதிரி அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது. இப்ப சிஸ்டம் பாக்குறதெல்லாம் நிறைய பேருக்கு கழுத்து வலி வருது, பேக் பெயின் வருது. இதெல்லாம் கூட உடலெல்லாம் கெட்டு போகுது இல்ல. என்ன அர்த்தம்? ஒருத்தர் கார் ஓட்டுறாரு, ரொம்ப அதிக நேரம் கார் ஓட்டுறாரு, உட்கார்ந்துகிட்டே ஓட்டுறாரு, அவருக்கு பேக் பெயின் வருது, ஹிப் பெயின் வருது. அப்போ இது மாதிரி உழைப்புல கூட பொருள் ஈட்டும் செயலிலே கூட நமக்கும் துன்பம் வராம அப்புறம் அப்புறம் என்ன பண்றோம்? இந்த புலன் இன்பங்களை அனுபவிக்கிறோம். அது அளவோட அனுபவிக்கணும்ல. எண்ணி பாருங்களேன். ஒண்ணு பொருள் உறவு இன்பம், ஒண்ணு பால் உறவு. இந்த ரெண்டுலயும் அளவுக்கு மேல அனுபவிச்சா உயிர் சக்தி விரயமாயி நோய் வருமா வராதா? இருப்பு குறைஞ்சிருது, ஜீவகாந்த சக்தி. அப்ப ஜீரணம் நடக்குமா? நடக்காது. அப்ப ரத்தத்துல என்ன ஆகும்? சத்து பொருள் குறைஞ்சு போகும், நச்சு பொருள் மிகுந்து போகும். அதான நோய். இப்ப நோய் வந்த போது பாருங்களேன், ஒண்ணு அணு அடுக்கு சீர்குலைஞ்சு போயிடுது. அதுக்குதான் இப்போ பிசியோதெரப்பி, அக்குபஞ்சரு, உடல் பயிற்சி செய்யுங்க அப்படி எல்லாம் பயிற்சிகள் கொடுக்கு. இது ஒரு தெரப்பி, ட்ரீட்மெண்ட் இல்லைங்களா? எல்லாம் அணு அடுக்கு சீர்குலைஞ்சு போகும். இன்னொன்னு என்ன பண்றோம்? மருந்து. மருந்து சாப்பிடணும்ன்றோம். அதுதான் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? நோய் வந்தா ரத்தத்தை பரிசோதிக்கிறோம். என்ன கண்டுபிடிச்சோம்? அல்லது டிஷ்யூ
சோதனை பண்ண என்ன கண்டுபிடிச்சோம்? ஜீவ சத்துக்கள்ல குறைபாடு இருக்கு, அது நச்சு பொருள் இருக்கு, அதை வெளியேற்றுறதுக்கு அதான் ஆன்டிபயாட்டிக், அதுக்கு மருந்து எல்லாம் கொடுக்குறீங்க, மாற்று அந்த ரசாயன தன்மையை முறிப்பதற்கு, அதை சீர் செய்வதற்கு, இன்னொன்னு தேவையான ரசாயனத்தை கூட்டிக் கொள்வதற்கு. அதான் மூலிகை மருந்து, அல்லது மூலிகைகளை சாப்பிட்றோம், மருந்துன்னு சொல்றோம். உணவுப் பொருள்களையும் மருந்து பொருட்களையும் நம்ம உணவாகவே எடுத்துக்கொள்ளுகிறோம், அது மருந்தாக உணவாகவே எடுத்து. இதைத்தான் நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் காயகல்ப பயிற்சி. உணவு மதுவே மருந்தும் மது. அப்ப இந்த ரசாயன குழப்பம் வரும் அல்லவா, எல்லாருக்கும் வரும். அப்ப எல்லாரும் உடல் பயிற்சி செய்யணும், காயகல்பம் பண்ணணும், இந்த வினைகளை ஆற்றணும். இந்த வினைகளை ஆற்றினால்தான் அப்ப உலக இன்பங்களை அளவோடு அனுபவிக்கணும் இல்லையா? அந்த உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், இந்த 5லும் அளவு முறை காக்கணும். ஆனா அந்த அளவு முறை சீராக எல்லாரும் காத்துற முடியுமா? முடியவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? உடல் பயிற்சியும் காயகல்ப பயிற்சியும் செஞ்சுதான் ஆகணும். அந்த இறைநிலையை உணரும் வரையில் நீங்க தவம் பண்ணி அவ்வப்பொழுது மனசை அமைதி நிலையில வச்சிருக்கணும். இறைநிலையை உணர்ந்த பிறகு உங்க மனம் அமைதி நிலையில தான் இருக்கு. அது வரையில தான் இந்த மனதுல தவம் பண்ணி, இப்ப பாருங்க, எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் பயிற்சி செய்து நான் யார் என்ற கேள்விக்கு எழுப்பி விடை காணணும், இறை உணர்வு பெற்று விடலாம். அப்போ 6 குணங்கள், இந்த அன்பு மலர்ந்து விடும், ஆணவம் அழிந்து விடும், தான் தனது என்ற தன்முனைப்பு அழிந்து விடும், கூடவே என்ன அழிஞ்சிடும்? 6 குணங்களும் அழிஞ்சு. யார்கிட்ட தன்முனைப்பு இருக்குதோ அவங்க கிட்ட எல்லாம் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் இருக்கும். அப்ப இதுதான் மனதுல களங்கம். அப்போ யாருக்கிட்ட அன்பு இல்லையோ, யாருக்கு தன்னை அறிந்த அறிவு இல்லையோ, அவங்களிடம் என்ன இருக்கும்? ஆணவமும் இருக்கும், 6 தீய குணங்களும். அப்ப ஆணவமும் 6 குணங்களும் தான் மனதுக்கு கேடு, மன தூய்மைக்கு கேடு விளைவிப்பது. இந்த தான் தனது என்ற உணர்வும் 6 தீய குணங்களும் தான். சரிங்களா? அப்ப மன தூய்மைன்னா என்ன? சம உணர்வும், நிறைமனம், பொறுமை, ஈகை, கற்பு, சம உணர்வு, மன்னிப்பு என்ற நற்குணங்களும் மனதுக்கு தூய்மை தரும். இப்ப ஒரு மனம் தூய்மையாக இருக்கிறது, இப்ப நம்முடைய மனம் தூய்மையாக இருக்கிறது என்பதை நாமே தெரிஞ்சுக்கலாம். நம்ம கிட்ட அன்பு இருக்குதா? எல்லா உயிர்களையும் நேசிக்கிற, எல்லா உயிரும் தம்முயிர் போல போற்றி மகிழ்ந்தாரேன்னு சொல்ற, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுகிற அந்த அன்பு, உயிர்ம நேய அன்பு, அதான் ஆன்மீக அறிவு. தன்னை அறிந்தவனுக்கு தான் இருக்கும். அதான் அறிந்தது சிவம் மலர்வது அன்பு. அந்த அன்பு வந்துருச்சுன்னா 6 குணங்களும் தான் மகிழ்ச்சி சொல்ல. தன்முனைப்பு 6 குணம். அப்பதான் பஞ்ச மகா பாவங்கள், பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு என்ற பாவ செயல்களை, வினைகள், அங்கதான் தீய வினைகள் வருது. அப்போ வினை தூய்மைக்கு இந்த 5 பெரும் பழி செயல்களை செய்யாது இருக்கணும்னா மனிதனுக்கு என்ன வேணுங்க? அந்த வினை தூய்மைக்கு மன தூய்மை வேணும். மன தூய்மைக்கு ஒரே வழி தன்னை அறிதல் தான். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறிந்தவன் இன்புற்று வாழ்வான், வள்ளல் பெருமான். தன்னை அறிந்தவன் துன்பமில்லாமல் வாழ்வான். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே என்று சொன்னாரே, தன்னை அறிந்தவன் இன்புற்று வாழ்வான். ஆக அன்பானவர்களே, வினை தூய்மைக்கு மன தூய்மையே ஆதாரம். அந்த மன தூய்மைக்கு மனதை அறிய வேண்டும், தன்னை அறியணும், ஆன்மாவை அறியணும். 2 ஒண்ணுதான். மனதை அறிந்ததுதான். இப்ப மனம்னா யாரு? எது மனமா இருக்குது? இறைநிலை ஒன்றுதான் அனைவருடைய ஜீவகாந்தத்திலும். அந்த அறிவு ஜீவகாந்தத்தில் இந்த பேரறிவு மனமாக இருக்கிறது. அதாவது பெர்செப்ஷனல் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் இஸ் மைண்ட்.
உணரும் நிலையில் இருக்கும் அறிவின் உணர்வு நிலையே எதை உணருது? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை, இன்ப துன்ப உணர்வு. இதான் மனம். இப்படி மனதை அறிந்து கொண்டால், ஆன்மாவை அறிந்து கொண்டால், கடவுளை அறிந்து கொண்டால், தன்னை அறிந்து கொண்டால் மனம் தூய்மை அடைந்துவிடும். மனதில் தான் தனது என்ற தன்முனைப்பு, ஆணவ உணர்வு மறைந்து அனைத்து உயிர்களும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் கடமைகளை, செயல்களை ஆற்றும் அன்பு மலர்ந்து இருக்கும். அங்கே பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயிர்தாழும் மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 தீய குணங்களும், நிறைமனம், பொறுமை, ஈகை, கற்பு, சம உணர்வு, மன்னிப்பு என்ற 6 நற்குணங்களாக மாற்றம் பெற்று தான் குணநல பெயர். அப்போ இந்த அன்பும் குணநல பெயரும் உள்ளவர்கள், அது அன்புள்ளவர்கள், ஆன்ம நேய அறிவு நிலையிலே வாழ்பவர்கள் எப்படி வாழ்வாங்க? ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறியை கடைபிடித்து, மீண்டும் சொல்லுகிறேன், சமுதாயத்தோடு இணைந்து அறவழியில் பொருள் ஈட்டி தனக்கும் பிறருக்கும் நல்லதை செய்து, அப்படி நல்லதை செய்ததுன்னா என்னன்னு சொல்லிடுறேன். 5 அளவு முறை காத்து வாழ்வது, உடல் பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி செய்து 5 அளவு முறை காத்து வாழ்வது நாம் நமக்கு செய்கிற நல்வினைகள். எல்லாரும் உடற்பயிற்சி செய்யணும், எல்லாரும் காயக்கல்பம், எல்லாரும் 5 அளவு முறை காப்பதுல கவனமா இருக்கணும். இதுதான் நாம் நமக்கு செய்கிற வினை. வினை தூய்மை வந்துடும் அல்லவா? அப்போ பிறருக்கு செய்கிற தூய்மை இதைத்தானே சொல்லியிருக்கோம்ல. 2 ஒழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். துன்பப்படும் உயிர்களுக்கும், எல்லோருக்கும், எல்லாருக்கும் தான். இது வினை தூய்மை வந்துருமா வராதா? அப்ப தனக்கும் பிறருக்கும் அவன் நல்லது செய்வான். அதான் ஒழுக்கம். ஈகை, துன்பம் போக்குவது ஈகை. தனக்கும் பிறருக்கும் துன்பம் தராமல் வாழ்வது ஒழுக்கம். சமுதாய நலனை முன்வைத்து தேவையான பொருளை உற்பத்தி செய்து அதை எல்லோருக்கும் பகிர்ந்தளித்து வாழ்வது கடமை உணர்வு. ஆக ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறியை கடைபிடித்து வாழ்வதே வினை தூய்மை. அதான் தூய்மையான வினைகள் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக வாழ்க வளமுடன் ஐயா, கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போலாமாங்க ஐயா? போலாமா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. ஐயா அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி அம்மா, கிருபாநிதி அம்மா. ஐயா உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு பயத்தோட தான் ஐயா இருப்பேன். எப்பவுமே ஆலியார்ல கூட பயந்துவேன். அது என்னன்னே தெரியலையா, முகப்பேர்ல பார்த்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களை இங்க ஜூம்ல பார்க்கல கூட ஒரு பயத்தோடய ஒரு மரியாதையோட தான் பார்ப்பேன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. ஐயா நல்லா பேசுனீங்க ஐயா. நம்ம இவ்வளவுதான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். நாங்க தான் எவ்வளவு உள்வாங்குறோம்னு தெரியல. மன தூய்மை, வினை தூய்மை ஐயா. இன்னொன்னு ஐயா, அதாவது வினை தூய்மை, மன தூய்மை, ஆன்மா தூய்மை நல்லா விளக்குனீங்க. ஆனா ஐயா, அறியாத ஆன்மா, அறிந்த மெய்ப்பொருள், அதுக்கு மட்டும் கொஞ்சம் சின்ன விளக்கம் சொன்னீங்கன்னா எனக்கு புரியுமையா. அறியாத ஆன்மா, அறிந்த மெய்ப்பொருள் என்பதும் ஆன்மாங்கிறதும் ஒண்ணுதாமா. மெய்ப்பொருள் என்றது தூய தமிழ். வள்ளுவர் சொல்லுதானே பயன்படுத்துறாரு. ஆமா ஐயா. அறியாத ஆன்மா, அறிந்த மெய்ப்பொருள் ஐயா சொல்றோம். ஆன்மா அறிந்தது மெய்ப்பொருள், அவ்வளவுதான். ஓ அப்படி சொல்றீங்களா? நான் அதை எப்படி எழுதி வச்சிருக்கேன். அறிந்து கொள்ளுகிறீர்கள். ஓ புரியுது புரியுது. அதுதான் பாருங்க, மகரிஷி ரொம்ப எளிய பயிற்சி கொடுத்திருக்கிறார். பாருங்க, உடற்பயிற்சி செய்யணும், காயக்கல்பம் பண்ணணும், துரியாதீதமும் செய்யணும். இல்ல, துரியாதீத இறைநிலை தவம் செய்யணும். துரியாதீதம்ங்கிறது இறைநிலை தவம்.
அதுக்கு என்னன்னா பாருங்க, காந்தம், விண்வெளி இந்த 3 மறை பொருட்களிலும் மனதை இணைக்கணும். அதான் தவம். 3 மறை பொருட்களிலும் மனதை இணைத்து அதை உணர்வதற்கு பழக்கணும். அதை செய்யும் போது நீங்க எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் இந்த பயிற்சியை செய்து கொண்டு வந்து அந்த இறைநிலையை கவனிக்கிறீங்க பாருங்க, சுத்த வெளிய. அப்புறம் அந்த இறைவெளி முதல் மனித மனம் வரை இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகளை ஆராயணும். இந்த சுத்த வெளினா என்ன? அதுதான் அறிவு. அதுதான் நொறுங்கி ஐம்பூதங்களாகி, ஐம்பூதங்களிலே என்ன இருக்குது? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை. அது முறையாக கூடிய போது அது உடலாக, உயிராக, மனமாக உள்ளது. அந்த மனம் அந்த ஜீவகாந்த தன்மாற்றத்தையே உணருது. இதான் இன்பம். புரியுதுங்களா? நல்லா சிறப்புயா. உங்களுக்கு தெரிஞ்சிட்டீங்க, மனதை அறிந்து விட. இப்ப பாருங்க, மனம்ங்கிறது எது? இறைநிலைதான் மனமாக இருக்கிறது. மனதை அறிந்த நிலை, மெய்ப்பொருளை அறிந்த நிலை. அப்போ ஆன்மாவை அறிந்த நிலை. ஆன்மாதான் என்னவா இருக்குது? மனமா இருக்குது. ஆன்மாவும் ஒன்னஸ். இப்ப நீங்க வேற, நான் வேற இல்லையா? எல்லாரும் ஆன்மாதான். பாருங்க, ஒரு பெண்ணும் ஆணும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார், ரொம்ப பிடிச்சிருக்குது, 2 பேரும் ஒண்ணு, அன்பு. அந்த அன்பு உள்ளவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தீங்கு செய்வாங்களா? ஒருவர் துன்பப்படும் போது வேடிக்கை பார்ப்பாங்களா? உதவுவாங்களா? உதவிதாயா செய்வாங்க. அவங்க நல்லதையே செய்வார். அப்ப இந்த உலகத்துல ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கு, உறவு பிரச்சனை இருக்குமா? உடல்நல பிரச்சனை இருக்குமா? தனக்கும் பிறருக்கும் தீங்கு செஞ்சுதானே நோயில துன்பப்படுறாங்க. உறவு பிரச்சனை இருக்குமா? யாருக்காவது பொருள் பிரச்சனை இருக்குமா? இங்க நாட்டுல பாருங்க, சமுதாயத்துல நோயாளிகளின் எண்ணிக்கை பெருகிட்டே போகுது. சண்டை சச்சரவுகள், வழக்குகள், குற்றங்கள் பெருகிட்டே போகுது. ஏழைகளின் எண்ணிக்கை பெருகிட்டே போகுது. ஏழை செல்வந்தருக்குள்ள இடைவெளி. அப்புறம் எங்க அமைதி இருக்கும்? எப்படி இன்ப வாழ்வு இருக்கும்? அறத்தான் வருவதே இன்பம்ங்கிறீங்க, அறம் செய்ய விரும்புங்கிறீங்க. அற வாழ்வுக்கு அன்பே அடிப்படை. அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அன்பின் அடிப்படையில் ஆற்றும் கடமைகள், ஆற்றும் வினைகள் எல்லாம் அன்பின் செயலாகும் சொல்றார். உண்மைதானே அது? இதுக்குதான் பயிற்சி. மீண்டும் சொல்றேன், நம்ம அன்பர்கள் முறையாக உடல் பயிற்சி செய்யணும், காயக்கல்பம் செய்யணும், தவங்கள் பண்ணணும், எண்ணமாராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் பயிற்சி செய்து சுத்தவெளி முதல் மனித மனம் வரை இது என்ன, இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகளை சிந்தித்து தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுவே தன்னை அறிந்த அறிவு, இதுவே ஆன்மாவை அறிந்த அறிவு, இதுவே அறிவு முழுமை, இதுவே முக்தி, இதுவே ஞானம், இதுவே மெய் ஞானம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பியா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நாகராணி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சிறப்பான பதில் ஐயா. அடுத்த அன்பராக சுமிதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாங்க சுமிதா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுமா.
இந்த அறவாழ்வு அறச்செயல்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ இந்த ஷேர் மார்க்கெட் இருக்கு. அதுல வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் பண்றாங்க. அது அது அறச்செயலா? அது பல தடவை கேள்வி வருது. கொஞ்சம் தெளிவான விளக்கம் எனக்கு வேணும். அது அறச்செயலாக இல்லாம இருந்தா அது வந்து எப்படி இந்த கவர்மெண்ட் அதை பண்ணுது செய்யுது, இத்தனை பேர் வந்து அதுல இருக்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு புரியல. இது வந்து பணத்தை கொண்டு பணம் சம்பாதிக்கிற தொழில். சரி, இது அது நல்ல ஒரு தொழில் தானுங்கய்யா. அது நம்ம இப்ப வந்து பணம் நான் சொல்லிக்கிறேம்மா, அந்த வாழ்க்கைக்கு தேவை பொருள் அல்ல, பணம் அல்ல, பொருள். பணம் பண்ற வேலை இது தொழிலே அல்ல. புரியுதா? இது தொழிலே அறத்தொழில் அல்ல. ஒரு கேம்பிளிங், சூதாட்டம். அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இப்ப பிசினஸ் தானே, நான் வந்து என் சைட்ல இருந்து மணி பார்ட்னரா இருக்கிறேன். வாழ்க்கைக்கு கொஞ்சம் கேட்டுக்கணுமா? சரிங்க, நான் சொல்றது கொஞ்சம் உள் வாங்கிட்டு சொல்லுங்க. நீங்க சரிங்க. வாழ்க்கைக்கு தேவையானது பணமா பொருளா? பொருள். இது இங்க ஷேர் மார்க்கெட்ல என்ன பண்றீங்க? பொருளை உற்பத்தி பண்றீங்களா அல்லது பொருளை வியாபாரம் பண்றீங்களா? இல்ல, பணம் தான் கைமாற்றப்படுது. அப்ப இதுக்கு பேரு தொழிலா? கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது தொழிலா? சொல்லுங்க. இது வந்து முதலீடுன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பணம் இல்லாம எப்படி தொழில்? நீங்க தானே சொன்னீங்க இது தொழில் அல்ல. நீங்க தானே சொன்னீங்க வாழ்க்கைக்கு தேவையானது பொருள். வாழ்க்கைக்கு பொருள் ஆதாரமா பண ஆதாரமா? பொருள் தான். அப்ப இது தொழில் அல்ல. தொழில் அல்ல. இந்த தொழிலை அனுமதிச்சிருக்கவே கூடாது. அப்புறம் ஏன் இவ்வளவு பெருசா இவ்வளவு பூதாகரமா நடந்துகிட்டு இருக்கு? இந்த நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க. சொல்றதை கேளுங்கம்மா. இந்த ஆன்மீக ஆன்மாவை அறிந்தவர்கள் ஆட்சி நிர்வாகத்துக்கு வரல. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்களில் அரசியல் தலைவர்கள் இந்த ஆன்மாவை அறிந்தவர்களாக இருந்தால் சூதாட்டத்தை நிறுத்தி இருக்கிறீங்க இல்லையா? அதுக்கு தடை பண்ணீங்க. இப்ப ஷேர் மார்க்கெட்டுக்கு எப்படி பண்ணீங்க? அதை எப்படி அனுமதிச்சீங்க? அது அங்கீகரிக்கப்பட்ட சூதாட்டமா தான் இருக்கு. அந்த அம்மா, இது அரசியல் தலைவர்களுக்கு இந்த ஆன்மீக அறிவு இல்லை. எல்லாரும் பெற வேண்டும். இந்த இதுல யாருக்கு என்ன நடக்கும்? ஷேர் மார்க்கெட்ல சிலர் பணக்காரனாகிட்டே இருப்பான். அப்ப ஏழை செல்வந்தனுக்குள்ள இடைவெளி அகன்று கொண்டே போகுமா இல்லையா? ஆமா. இதை அனுமதிக்கலாமா அரசு? அனுமதிக்க கூடாது. அதனாலதான் நீங்க அரசியலுக்கு தேர்ந்தெடுக்கும் போது, வாக்களிக்கும் போது உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவர்களை பார்த்து வாக்களிங்கன்னு சொல்றோம். அது தேடுறதே கஷ்டமா இருக்கு. அப்படி யாரு இருக்கான்னு தேட வேண்டியது. பாருங்க, மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு? யார் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெற்றவர்கள், அனைத்து உயிர்களுக்குமான சிந்தனை, அந்த சிந்தனை உள்ளவர்கள் அரசியல்ல இருக்கிறது நீங்க தானே தேடி பிடிக்கணும். நம்ம இப்ப பாக்கும்போது ரொம்ப அந்த மாதிரி யாரும் ரொம்ப இருந்த மாதிரியே தெரியலையே. இப்ப யாரும் அதுக்கு அரசியலுக்குள்ள பாக்கல. அம்மா நான் சொல்றேன் கேளுங்க, நேரம் போகுது. அடுத்த தேர்தலையாவது பாருங்க, இல்லன்னா எனக்கு போன் பண்ணுங்க, நான் சொல்றேன். சரிங்க, சரி, சரிங்க. 2 வருஷம் இருக்கு. அடுத்து அடுத்த நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியலன்னா எனக்கு தொலைபேசியில தொடர்பு கொள்ளுங்க, நான் சொல்றேன். நீங்க ஆராய்ந்து பார்த்து அவங்களுக்கு வாக்களிங்க. சரிங்கய்யா, சரி, சரிங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையாள் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. ஐயா, இந்த எண்ணத்துல தேவையற்ற எண்ணங்கள் எப்படிங்க ஐயா தடுக்கிறது? 5 நல முறையில எண்ணங்கள்ல நீங்க ஒரு செயலை செய்யறீங்க, எண்ணிதானே செஞ்சிருப்பீங்க. இது வரைக்கும் எத்தனையோ செயல்கள், வினைகள் ஆற்றி இருக்கிறீங்க.
ஆமா. அந்த வினைகளுக்கான விளைவு உங்களுக்கோ பிறருக்கோ துன்பம் தந்ததா? அது தேவையற்ற எண்ணம், தேவையற்ற செயல். அதுதான் எண்ணம் ஆராய்தல் பண்ண சொல்லியிருக்கிறோம். சரி. இதுவரைக்கும் செஞ்ச செயல்லாம் நினைவுக்கு வருமா வராதா? வருங்க. நம்ம எண்ணம் ஆராய்தல் எதுக்கு சொல்லி கொடுத்தோம்? மகரிஷி எண்ணம் ஆராய்தல் பாடம் நடத்துறதுன்னா நாங்க நடத்தும் போது அத நான் நடத்துறேன் பாரு. இந்த 2 வகுப்பு, ஒண்ணு எண்ணம் ஆராய்தல், இன்னொன்னு சினம் தவிர்த்து. 2 தலைப்பிலையும் நான் நடத்தட்டுமான்னு கேட்பாரு எங்ககிட்ட. புரியுதா உங்களுக்கு? நம்ம அன்பர்கள் எத்தனை பேரு எண்ணம் ஆராய்தல் சரியா செஞ்சுட்டு வராங்க? நீங்களே பாருங்க. நீங்க முதல்ல எப்படி செய்றீங்கன்னு பாருங்க. மௌனம் இருக்கிறீங்களா? மௌனம் இருந்து நாள் முழுதும் கூட மௌனம் வேண்டாம். 1 மணி நேரம் மௌனம் ஒரு நாளைக்கு உட்காருங்க. உங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு 11 மணில இருந்து 12 மணி வேலையில மௌனம். 20 நிமிஷம் தவம் பண்ணுங்க. 40 நிமிஷம் எண்ணம் ஆராய்தல் பயிற்சி பண்ணுங்க. இப்படி அடிக்கடி பண்ணக்கூடாதா? உங்களுக்கு தெரியும் தேவையான எண்ணமா தேவையில்லாத எண்ணமா, உங்களுடைய வாழ்க்கையில அனுபவங்கள் என்ன செஞ்சீங்களோ அது நினைவுக்கு வருமா வராதா? வருங்க. அப்ப பார்க்கணும். இந்த எண்ணம் அது செயல் பதிவின் பிரதிபலிப்பு. அப்ப தேவையில்லாத செயல் பதிவு பிரதிபலித்தால் அதை பார்ப்பீங்க. ஓ, நான் இது தேவையில்லாம செஞ்சிருக்கிறேன். அப்ப இது தேவையில்லாத எண்ணத்தை நான் இனிமேல் எண்ண மாட்டேன் என்ற அறிவு விழிப்போட செயல்படுறதுதான் எண்ணம் ஆராய்தல் பயிற்சி. அப்பதானே நல்ல வினையை ஆற்றுவீங்க, நல்வினைகள். புரியுதுங்களா? அதுதான் சொல்றோம். இது சும்மா வந்துடாதுமா. மகரி சொல்ற மாதிரி இதெல்லாம் இது பேச்சுல வந்துடாது. பயிற்சி பயிற்சி பயிற்சி. எண்ணம் ஆராய்தல். எண்ணமே வாழ்வின் சிற்று, எண்ணி எண்ணிட இனிதே பயக்கும். எண்ணம் தான் என்ன ஆகும்? செயலாகும். வினை. எண்ணமும் செயலும் வினை. வினை விதைத்தவன் வினையை அறுப்பான். செயல்ங்கிறது பேச்சு கூட செயல். எண்ணம், சொல், செயல் 3 சேர்த்தா வினை. வேர்ட் அண்ட் தாட், வேர்ட் அண்ட் டீட் வினைன்னு சொல். தெரியாமா? சரிங்க. நல்லதுமா, நல்லது. நல்லா பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. அதாவது துரிய வரைக்கும் தவம் பண்ணிட்டு இங்க வாரத்துல ஒரு நாள் 1 மணி நேரம் எண்ணம் ஆராய்தலுக்கு முதல்ல ஒதுக்குங்க. கொஞ்ச நாளைக்கு ரொம்ப ஈஸியுமா. நீங்க ஆலியாருக்கு போய் தான் மௌனம் இருந்துட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம்ல. வீட்டுல இருந்தே செய்யுங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்ப அறிவு திருக்கோயிலுக்கு போங்க, ஆலியாருக்கே வாங்க. நல்ல பக்குவம் ஆயிடுவீங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நல்லதுமா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அன்பர்களுக்கு ஐயங்கள் இருப்பின் கேள்வி கேட்டு ஐயங்களை தெளிவு பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஐயா, இப்ப எனக்கு ஒரு 2 கேள்வி. நம்ம சிறு வயதில், அறியாத வயதில், சூழ்நிலை காரணமாகவோ பிறர் தூண்டுதல் காரணமாகவோ ஏதோ தெரியாம ஒரு தவறு பண்ணிடுறோம். இப்ப அதை உணர்றோம். ஐயோ, அன்னைக்கு பண்ணிட்டோமே, இந்த தவறு பண்ணியிருக்கோமே, இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு உணர்தல் மனது குற்ற உணர்ச்சியா இருக்குதுங்க ஐயா. அதை நம்ம இதை தீர்க்கணும்னா எப்படி தீர்க்கிறது ஒரு விஷயம். 2வது நம்ம ஐடியலா சும்மா இருக்கிறப்பையா இருக்கட்டும், வேற ஒரு இதா இருக்கட்டும், நெகட்டிவான எண்ணங்கள் அலைமோதிக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு விஷயம் நடக்குது, ஏன் இப்படி, இல்லை இப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல வந்துட்டு இருக்கு. ஐயோ, இப்படி நினைக்கிற தப்பு நம்மளுக்குள்ளே சொன்னாலுமே திரும்பி அந்த எண்ணங்கள் மேலோங்கி வர்றதுக்கு வருதுங்க ஐயா. காரணம் 2. சாரி, இன்னொன்னு சொல்லிடுறேங்க ஐயா. 3வது கேள்வி. குடும்ப நண்பர்கள்ல ஒரு விஷயம் செய்யறாங்க, நம்ம கலந்துட்டு செய்யலாம். பட் அது கலந்துக்காம அவங்களே செஞ்சு அந்த விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்மள்ட்ட சொல்லலையேன்ட்டு நம்மளுக்கு அது வருத்தமா இருக்கு. இருந்தாலும் சரி, நம்மளே போய் கேட்கலாம்னாலும் மனசு தடுக்குது. ஏன் நம்மள்ட்ட சொல்லலை, சொல்லியிருந்தா நம்ம கேட்கலாமே
அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து போராட்டமா இருக்குங்க ஐயா. இது எப்படிங்க ஐயா தவிர்க்கிறது? 3 விஷயத்துக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். முதல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல்ல தெரிஞ்சுக்கங்க, நீங்க யார். ம் எல்லாரும் யார்? இறைவனே தான் அனைவருமாக வாழுகின்றான். ம் சரியா? ம் நீங்க செய்யற ஒரு செயல்ல உங்களுக்கோ பிறருக்கோ துன்பம் வந்து விட்டது, தெரியாம செஞ்சிட்டீங்க, ம் நீங்க செய்து விட்டீர்கள். இப்போ நான் இப்பதான் தெரியுது நான் தவறு செஞ்சுட்டேனே. சரி, ம் தவறு செஞ்சா என்ன செய்ய முடியும்? யாருக்காவது நீங்க தவறு செஞ்சிருந்தா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. அதனால ம் அவங்களுக்கு பொருள் இழப்பு ஏற்பட்டு இருந்தால் அந்த பொருள் இழப்பை ஈடு செய்யுங்கள். இதோட ம் உங்களுக்கு குற்ற உணர்வும் மறைஞ்சிடும். நீங்க ம் உங்களுக்கே செய்தீங்கன்னு வச்சுக்கங்க, நான் இந்த ம் மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேனே, ம் ஒரு உடல்நலம் கெடுக்கக்கூடிய ஒரு செயலை செஞ்சுட்டீங்க ம் வச்சுக்கங்களேன். இப்ப உங்களுக்கு ஃபீல் பண்றீங்க. அதுக்கு ம் ஏன் இப்ப குற்ற உணர்வு? அன்னைக்கு தெரியாம செஞ்சேன், இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேனா? அல்லது இனி ம் செய்வேனா? இனி செய்ய மாட்டேன். ம் அதே போல ஒரு முடிவுக்கு வாங்க. நான் இனிமேல் நான் பிறருக்கு செஞ்ச பாவங்களுக்கு நான் பிராயச்சித்தம் செய்து விடுவேன். ம் புரியுதா? நான் சரிங்க ஐயா. யாருக்கோ தீங்கு செஞ்சேன், இனிமே நான் பிறர் துன்பம் போக்கும் புண்ணியம் செய்வேன். அப்பன்னா ம் உங்களுக்கு அந்த குற்ற உணர்வு போயிடுமா போகாதா? ம் போயிருங்க ஐயா. போகாதா? ஆ யாருக்கோ தீங்கு செஞ்சுட்டீங்க, இனிமே என்ன பண்றீங்க? நீங்க இந்த ஊர்ல ஒருத்தருக்கு தீங்கு செஞ்சீங்க, சென்னையில போய் நல்லது எங்கேயோ யாருக்கோ, அவங்களுக்கோ இல்ல வேற யாருக்குமோ இனி நீங்கள் நல்லதை செய்து விட்டால் உங்களுக்கு குற்ற உணர்வு வருமா? வராதுங்க ஐயா. உங்களுக்கு அதுக்குரிய தண்டனை வருமா? வராது. வராது. நீ கவலைப்பட வேண்டியதில்லை. அதே போல உங்களுக்கே ஒரு தவறான செயலை செஞ்சிட்டீங்க, ம் குற்றம். இப்ப ஐயோ இப்படி பண்ணிட்டேனே, இப்ப நல்லது செய்யுங்க, இனி ம் நல்லதை செய்யுங்க. குற்ற ம் உணர்வு மாறினா மாறாதா? மாறிடுங்க ஐயா. இதான் அன்பு. பாருங்க, இதான் முதல்ல சொன்னேன், உங்கள் மீதும் பிறர் மீதும் அன்பு இருந்தால், அனைவரும் நானே, இந்த அன்பு இருந்ததுன்னா உங்களுக்கு குற்ற உணர்வு வருமா? இனிமே குற்றம் வராதுங்க ஐயா. செய்வீங்க? செய்ய மாட்டீங்க. ஆ. ரெண்டாவது என்ன சொன்னீங்க? என்னை ஆ, கேட்கீங்க இல்ல? ரெண்டாவது என்ன சொன்னீங்க? ரெண்டாவது வந்து அதான் அந்த தீய எண்ணங்கள் வந்து அடிக்கடி நம்மளை அறியாமலே வந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம். தீய எண்ணம்னா, தீய எண்ணம்ங்கிறது அது உங்ககிட்ட தானே வருது. ஆமாங்க ஐயா. அதுக்குதான் எண்ணம் ஆராய்தல். ஆ அதுதானே எண்ணம் ஆராய்தல் சொன்னோம், இப்ப போட்டோம். அதாங்க ஐயா, எண்ணம் ஆராய்ஞ்சாலுமே இது நல்லது எதுன்னு தெரியுது, கெட்டது எதுன்னு தெரியுது. சரி, தெரிந்திருந்தாலும் சரி நல்லது நம்ம செய்யக்கூடாது, சரி இருந்தாலும் கெட்டது செய்யக்கூடாது. அங்க இது கெட்டதுன்னு தெரிஞ்ச பிறகு அதே கெட்ட செயலை மீண்டும் செய்வீங்களா? செய்ய மாட்டோங்க ஐயா. ஆனா வந்து அந்த செய்யற எண்ணம் ஆராய்தல். ஆ அதுதான் எண்ணம் ஆராய்தல். மூணாவது, உங்களை ம் கேட்காம உங்க குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களோ உறவினர்களோ எதையோ செய்யறாங்க. ம் அவங்க உங்களுக்கு அறிவு இருக்குது, அவங்க ஏதோ செய்யற உங்களை கேட்டு செய்யணும்னா அவங்க கேட்கல, விட்டுருங்க. உங்களுக்கு என்னதை பற்றி? அதுல இல்ல துன்பம் வந்து அவங்க துன்பப்படுறாங்க, துன்பப்பட்ட பிறகு நீங்க சொல்லலாம். அதுவும் கூட நீங்க கேட்கணும், இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, சரி இனியாவது இதுக்கு மாற்று செயலை செய்யணும், அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி, உங்களை கேட்காம ஒரு தவறு ஒரு செயலை செஞ்சு அவங்க துன்பத்துல சிக்கி கொண்டால் நீங்க அவங்களுக்கு உதவணும், அவ்வளவுதான். அதை குத்தி அது காட்டிக்கிட்டே இருக்க, இப்படி என்ன அது கேட்காம செஞ்சு போட்ட, உன்னை கேட்காம செஞ்சு போட்ட, இல்ல செஞ்சாச்சுல்ல, முடிஞ்சு போச்சு இல்ல, இனிமே என்ன செய்யணும்? அப்பதான் அவங்க அடுத்த முறை என்ன சொல்லுவாங்க, இவங்கிட்ட கேட்டு செய்யணும்னு அடுத்த முறை தெரிஞ்சுக்குவாங்க. அதாவது இல்ல, அவங்களுக்கு தேவைங்கிறப்ப நம்மள்ட்ட கேட்கறாங்க ஐயா. தேவையில்லாத டைம்ல ஆனா தேவையில்லைன்னாலும் நீங்க சரி ஒரு நீங்க என்னை கேட்டுதான் செய்யணும்னு நினைக்கிறீங்களே, ஆ அதுவே தன்முனைப்பு. ஓ ஓ ஓ இதுவே தன்முனைப்பு தான். ஆஹா. அப்போ புரியுதுங்களா? ஆஹா. அப்போ வந்து நம்ம சரி ஓகே அவங்க செஞ்சாலும் நம்ம வந்து அது பெருசுப்படுத்தாம அது மட்டும் நம்ம சொல்லிட்டு அதுதான் அந்த அன்பு, தன்னை அறிந்த அன்பு, ஆ, ஆன்மாவை அறிந்த அன்பு, உயிரை அறிந்த அன்பு. ம் 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 இதுதான் வேணும். இந்த அன்பு இருந்துச்சுன்னா ம் உங்களுக்கு கெட்ட எண்ணமும் வராது, குற்ற ம் உணர்வும் வராது, தன்முனைப்பும் வராது.
ஓ உங்க வீட்டுல உங்க வேலையை பார்ப்பீங்க. மாதிரி சொல்றாருல, பிறருடைய செயலில் குறுக்கிடாதே, சிலர் பிறர் பிரச்சனையில் தலையிடாதே. உன்னுடைய நிலை என்ன? உன்னால் பிறருக்கு எந்த அளவுல உதவ முடியும் அதை நீ செய். இப்படிதான் வாழணும். அவங்களுக்கு அறிவு இருக்குது சொல்றாருல மகிழ்ச்சி. அவங்க எல்லாருக்கும் அறிவு இருக்குது. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அனுபவம் வரும். அந்த அனுபவத்தை அவர் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ சொல்லலாம், அவ்வளவுதான். நீங்க சொல்றதே அவங்க கேட்டே ஆகணும்னு நீங்க அங்க ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அது கூட ஆணவம். நான் சொல்றதை கேட்டே ஆகணும், நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கூட என்னதுங்க, ஆணவம் தான். ஐயா அப்ப அன்பு சொல்றீங்களா ஐயா? நம்ம கொடுத்து உதவுறது மட்டும்தான் அன்பாங்க ஐயா? அது அது இல்லாம இப்ப நீங்க 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 யாருக்காவது தீங்கு செய்வீங்க. உங்களை யாருக்காவது தீங்கு செஞ்சா அவங்களுக்கு உங்க மேல அன்பு இருக்குன்னு அர்த்தமா? இல்ல, அவங்க நம்ம மேல பொறாமைப்படுறதுனாலயோ ஏதோ ஒரு காரணத்தால நம்மளுக்கு தீங்கு செய்யறாங்க. நீங்க எப்படி நடந்துக்கணும்? இரண்டு ஒழுக்கப்பட்ட நான் யார், அவங்க மேலுக்கு அவங்களுக்கு அறிவு இருக்குது, அவன் செயல்படுறான். நான் யாருக்கும் துன்பம் தருவதில்லை. துன்பப்படுவோருக்கு நான் என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன். நீங்க கூட மகரிஷி சொல்றாரு, இந்த ஆன்மீக கல்வி ஆன்மாவை அறிவதற்கு வர்றானே, அது கூட அவன் விரும்பி வந்தால் கொடு. நீ சொல்லு, நீ துன்பம் இல்லாமல் வாழணும்னா நீ அறிவில் முழுமை பெறணும், இயற்கையை முழுமையாக அறியணும், அதுக்கு வா அப்படின்னு கூப்பிடலாம். வரலன்னா விட்டுருங்க. அவனால் விரும்பி வரும் கட்டாயப்படுத்தி பிடிச்சு இழுத்துக்கிட்டு போய் மண்டத்துல வச்சு நீ ஆன்மாவை அறியணும், இயற்கையை முழுமையா அறியணும் அப்படின்னு சொல்லி பயிற்சி கொடுத்தா அவன் கத்துக்குவானா? சொல்லுங்க. கத்துக்க மாட்டான். மகரிஷி சொல்லாரு, விரும்பி வருபவனுக்கு தீட்சை கொடு, விரும்பி வருபவனுக்கு உடல் பயிற்சி கற்றுக்கொடு, விரும்பி வருபவனுக்கு காயகல்ப பயிற்சி, தவம், அகத்தாய்வு பயிற்சிகளை கற்றுக்கொடு. புரியுதா? இப்போ புரியுதுங்க. அதாவது இதுல ஒரு விஷயம்னாங்க ஐயா, நம்ம ஒரு அன்பாவே ஒரு குடும்பத்து நண்பர்களுக்கு நம்ம செய்யறோம்னா எப்படி சொல்றது, ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி செய்யற வரையும் செய்யட்டும், என்ன கொடுக்குற வரையும் கொடுக்கட்டும். உங்க வேலை என்ன? உங்க பிள்ளைகளுக்கு, உங்க மனைவிக்கு, உங்க பெற்றோருக்கு, உங்க உடன் பிறந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் தானே. பெற்றோர், வாழ்க்கை துணை, பெற்றோர், குழந்தைகள், உடன் பிறந்தவர்கள் உங்க வீட்டுல இருக்காங்க. உங்க குடும்ப உறுப்பினர்கள், அவங்களுக்கு நீங்க என்ன செய்ய முடியும்? உங்க உடன் பிறந்தவர்கள் திருமணமாகி தனி ரேஷன் கார்டு ஆகி போச்சுன்னா குடும்ப அட்டை, அவங்க சுற்றத்தார் ஆயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமாங்க ஐயா. அப்ப சுற்றத்தார்களுக்கும் மற்றவங்க எல்லாம் நண்பர்கள், உலக சமுதாயத்துல இருக்கிறவங்க. நீங்க யாருக்கும் துன்பம் தர வேண்டியதில்லை. அவங்களுக்கு அறிவு இருக்குது. அவன் உங்களை கேட்டா உதவுங்க, இல்லைன்னா விடாதீங்க. நீங்க ஹெல்ப் பண்ணும்போது மேயை ஹெல்ப், நான் உங்களுக்கு உதவலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு உதவுனீங்கன்னா தான் அதுக்கு மரியாதை இருக்கும். அப்பதான் அவங்க உங்க உதவியை ஏத்துக்குவாங்க. ஐயா இப்ப நான் கடைசியா கேட்ட கொஸ்டின் என்னன்னா, இப்ப குடும்ப நண்பர்களே பெரியவங்களே ஒரு தவறுகள் பண்ணிடுறாங்க, நம்ம சின்னவங்களா இருக்கவங்க அதை பக்குவப்பட்டு அதை எடுத்து சொல்றோம். அந்த நேரம் அப்புறம் சரி செஞ்சிட்டாங்களே நம்மளே போய் அதை வாலண்டரியா செய்யறோம். அப்புறம் திரும்பி அந்த தவறுகள் நடக்குதுன்னா நம்ம அதை ஒதுங்கி போறதுங்களாயா, இல்ல திரும்பி என்னடா இப்படி செஞ்சிட்டாங்களே வாழ்க்கைட்டு விட்டுருங்க. ஓ சரி சரிங்க ஐயா. நான் செய்வதற்கு ஒன்றுமில்லை, அதுதானே வாழ்த்துன்னு ஒண்ணு வச்சிருக்கோம்ல, பிரம்மஸ்திரம். வாழ்த்தை விட பெரிய எண்ணம் உண்டா? நம்மளுக்கு எண்ணமே, அந்த எண்ணமே நம்மளுக்கு துன்பமா வந்து அமையுது இல்லைங்கய்யா. நம்ம என்னடா இப்படி நடக்குது. உங்களுக்கு எப்படி துன்பம் வரும்? அவங்க ஏதோ செய்யறாங்க, உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன நோய் வருமா? சொல்லுங்க. துன்பம்னா என்ன? உங்களுக்கு நோய் வருமா? துன்பம் தான் நோய் தான் துன்பம். துன்பம்னா என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு நோய் வருமா? எனக்கு பதில் சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, நோய் தான் துன்பம்னு சொல்றாங்க ஐயா. அது நோய் வருமானா நம்ம அப்பா, நீங்க பிறருக்கு தீங்கு செய்யல, பிறர் துன்பம் போக்கி வாழ்றீங்க, முடியலன்னா விட்டுறீங்க.
அவங்களே அனுபவிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டுல வாழ்த்திட்டு கம்முன்னு இருங்க. உங்களுக்கு எப்படி நோய் வரும்? நீங்க அப்படி இல்ல கவலைப்படுறீங்க பாருங்க, கோபப்படுறீங்க பாருங்க, நான் சொல்லி கேட்கலையே அப்படின்னு நீங்க கவலைப்படுறீங்க பாருங்க, உணர்ச்சி வசப்படுறீங்க பாருங்க, அதுலதான் உங்களுக்கு நோய் வரும். ஆமாங்க ஐயா, அந்த கவலை தான் படுறோம். அந்த கவலையினாலதான் இப்படி ஒரு எண்ணங்கள் கவலை வருதுன்னு சொல்றாங்க. ஒழித்தல் சொல்றோம். அப்புறம் எதுக்கு கவலை ஒழித்தல் பயிற்சி வச்சிருக்கிறோம்? ஆ ஆ. சரி சரிங்க ஐயா. பயிற்சிகளை நல்லா செய்யுங்க தம்பி. சரிங்க ஐயா சரிங்க ஐயா. நீங்க முதல்ல மௌனம் இருங்க. எப்பாவது அடிக்கடி மௌனம் இருங்க. ஆ ஆ ஆ உடற்பயிற்சி காயகல்பம் செஞ்சு ஆ தவம் பண்ணி ஆ 1 மணி நேரம் எண்ணம் ஆராய்தல், அப்புறம் ம் ஒரு நாளைக்கு தொடர்ந்தோ ஆசை சீரமைத்தல், அப்புறம் சினம் ம் கவனித்தல், அப்புறம் கவலை ஒழித்தல், அப்புறம் நான் ம் யார். இந்த ம் 5 தலைப்பிலையும் மாறி 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 திங்கட்கிழமை எண்ணம் ஆராய்தல், செவ்வாய்க்கிழமை ஆசை சீரமைத்தல், புதன்கிழமை சினம் தவிர்த்தல், வியாழக்கிழமை கவலை ஒழித்தல், வெள்ளிக்கிழமை நான் யார். ம் இதை செய்யுங்களேன், சரிங்க நீங்க ஐயா. ஞானி சரி, ஆகிவிடுவீர்கள். நன்றிங்க ஐயா. உங்க வாழ்த்து பலிக்கட்டும் ஐயா. வாழ்த்துற நீங்க செஞ்சா தானே, நான் வாழ்த்துனா மட்டும் வந்துருமா? வாழ்த்துறது எனக்கு என்னுடைய எண்ணம். அது செய்யுங்க நல்லா கரெக்டா. இல்லைன்னா சரி, காலம் தாழ்ந்துட்டே போயிடும். நமக்கு எப்ப மரணம் வரும்னு தெரியுமா தம்பி? தெரியலங்க ஐயா தெரியலங்க சாகிறதுக்கு ஐயா. முன்னால மனிதன் தன்னை அறியணும், ஆ ஆ ஆ இறைவனை அறியணும். சாக முன்னால என்னைக்கு எரியறோமோ அன்னையில இருந்தா நம்ம நிம்மதியா வாழ்வோம். அமைதி வாழ்க்கை அது முதல் தான் சித்திக்கும். 50 வயசுல நீங்கள் உங்களை அறிந்து கொண்டால், ஆன்மாவை அறிந்து கொண்டால், அன்று முதல் நீங்கள் உங்க வாழ்க்கையில துன்பங்கள் குறையும். ம் துன்பமில்லாமல் வாழ்வீர்கள். புரியுதுங்களா? புரியுதுங்களா ஐயா? நன்றிங்க ஐயா. புரியுதுங்க நீங்க ஐயா. 80 வயசு வரையில இப்படியே வாழ்ந்தீங்கன்னா 80 வயசு வரையில துன்பம் குறையாது, நிம்மதி வராது. அத உடல்ல நோய் எந்த வந்துட்டாலே நிம்மதி உணர்வுகளை இல்லைங்க. பெற்று விடுகிறீர்களோ அந்த நாள் முதல் உங்கள் வாழ்வில் இனி அதன் பிறகு மன துன்பம் கிடையாது. உடலுக்கு துன்பம் வரலாம், அந்த துன்பத்தை நீங்கள் தனித்து விடுவீர்கள், போக்கி விடுவீர்கள். புரியுதுங்களா? ஐயா இறை உணர்வு பெற்ற நொடி முதல் உங்களுக்கு மன துன்பம் வரவே வராது. என்ன செவ்வேல்? இறை துன்பம் பெறறதுக்கு நீங்க சொல்ற வழிகள்லாம் செஞ்சா நம்ம அதையும் பயிற்சி ஆட்டோமேட்டிக்கா இறை கொடுக்கிறோம். துன்பம். சரி, உடற்பயிற்சி செய்யுங்க, காயகல்பம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் பயிற்சி செய்து நான் யார் என்ற கேள்வியை எழுப்பி விடை காணுங்கள். நான் சரிங்க ஆத்மா, நான் மெய்ப்பொருள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இதுதானே பயிற்சி, இதுதானே மனவளக்கலை. ஆமாங்க ஐயா. மனதை அறிய. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க கேட்டுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன். 114 பேரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சரியா? சரிங்க ஐயா. சரி, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. நன்றி. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த வாழ்க வளமுடன். அன்பராக செவ்வேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் செவ்வேல் ஐயா. வாழ்க வளமுடன் மாம். மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் இப்பதான் கலந்துகிட்டேன், ரொம்ப சிறப்பு. நம்ம ரொம்ப உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த கேள்வி பதில் மட்டும்தான் நான் இணைஞ்சேன். இருந்தாலும் மகிழ்ச்சி ஐயா. நம்ம மகரிஷி பயிற்சி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வினை தூய்மையை போக்குறதுக்கும் மனை தூய்மை போகிறதுக்கும் நம்ம மகரிஷி ஐயா கொடுத்த பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய ஜெராக்ஸ் தான் நம்மளுடைய பிள்ளைகள். அவங்களுடைய கர்ம வினைகள் நம்ம இப்ப எவ்வளவு தூரம் நம்ம சஞ்சித கர்மா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். நம்ம மகரிஷி கொடுத்த எல்லா பயிற்சியும் செய்யறோம். எல்லாமே நீங்க சொல்ற இது எல்லாமே செய்ய கடைபிடிக்கிறோம். நம்ம பிள்ளைங்களுடைய கர்ம வினைகள் குறைக்கிறதுக்கு, இன்னும் குறையறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் செஞ்சா அவங்களுடைய கர்ம வினைகள் குறையும் ஐயா? நீங்க கொடுத்த கர்மா இருக்கு இல்லையா, தீய வினை பதிவு, அத நீங்க புண்ணியம் செய்யும் போது அது பதிவு எங்க இருக்குதுன்னா ஒரிஜினல் உங்க கருமையத்துல இருக்கு. ஜெராக்ஸ் காப்பி உங்க பிள்ளைகளுடைய கருமையத்துல இருக்கு. நீங்க இந்த அறிவு விளக்கம் பெற்ற நொடி முதல் நீங்கள் நல்லதையே புண்ணியம் செய்து வந்தால்
ம் பிறர் துன்பம் போக்கும் புண்ணியம் செய்து வந்தால் உங்களிடம் இருக்கிற அந்த உங்க கருமையத்துல இருக்கு பாத்தீங்களா ஒரிஜினல், ம் அதுவும் கரைஞ்சு போகும். அங்க இப்ப ஒரிஜினலே கரைஞ்சு போச்சுன்னா ஜெராக்ஸ் காப்பில இருக்கிறதுக்கு என்ன பயன்? ம் உங்க பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்த கர்மாக்களை, தீயவினை பதிவுகளை, பாவ பதிவுகளை நாமே புண்ணியம் செய்து நம்முடைய ஆயுள் காலத்துல அதை கரைக்கலாம். ஆனா அந்த வினைக்குள்ள விளைவு எப்ப வரும்னு நமக்கு தெரியாது. நம்ம பிள்ளைக்கு 30 வயசுல வருமா 40 வயசுல வருமான்னு தெரியாது. நாம இந்த நொடி முதல் புண்ணியம் செய்து விட்டால் அவர்களுக்கு கரைந்து விடும். புரியுதா? புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க ஐயா. மிக மகிழ்ச்சி. சிறப்பு ஐயா, சிறப்பு ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. சந்தித்துல மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பார்த்திபன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. பார்த்திபன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்க உரை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு செயல் செஞ்சிடறோம், அந்த செயல் வந்து அப்போ வந்து அது நல்லதா தெரியுது, அதுக்கப்புறம் என்னன்னா அந்த செயலால வேற ஒரு தீவினை வருது, அதுக்கு என்ன நம்ம பண்றது? அதான் நீங்க தானே செஞ்சீங்க, ஆமாங்க. இனிமே நல்ல வினையை செய்யுங்க. அதோட தீங்கை வினைவு பிறருக்கு துன்பம் தந்ததா உங்களுக்கு துன்பம் தந்ததா? ரெண்டுமே இருக்குயா, எனக்கு இருக்கு பிறருக்கு இருக்கு. உங்களுக்கு துன்பம் தந்தா நோய். புரியுதா? அப்ப என்ன செய்யணும்? உடற்பயிற்சி செய்யணும், காயகல்பம் பண்ணணும், தவம் பண்ணணும். எந்த செயலும் உங்களுக்கு துன்பம் வந்ததோ, உணவுல ஒழுங்கு இல்லையா, உழைப்புல இருந்தாலும் இப்ப நீங்க என்ன செய்யணும்? மருத்துவம் செய்யணும், உடற்பயிற்சி செய்யணும், காயகல்பம் பண்ணணும், தவம் பண்ணணும், மனதை அமைதியா வச்சிருக்கணும். அப்ப நீங்க செய்த செயலால் உங்களுக்கு நோய் வந்தா என்ன செய்யணும்? எளிய மருத்துவம் செய்யணும். அவ்வளவுதான். உடற்பயிற்சி சொல்லியாச்சு இல்ல? சரிங்க. நம்ம எல்லோரும் நம்ம முன்னாடியோ இந்த பிறவியிலேயோ தவறு செய்யாதவனே கிடையாது. 5 அளவுமுறை மீறாதவன் எவனாவது இருப்பானா? கண்டிப்பா வருயா. நீங்க பிறருக்கு தீங்கு செஞ்சிருப்பீங்களா இல்லையா? பிறரை நோக்கம் அடிச்சிருப்போமா இல்லையா? கண்டிப்பாயா பண்ணிருப்போம். 7 ஜென்மங்கள்ல. அப்ப உங்களுக்கு நோய் வருமா வராதா? கண்டிப்பா வரும் ஐயா, கண்டிப்பா வரும். அப்ப என்ன செய்யணும்? உடற்பயிற்சி செய்யணும், காயகல்பம் பண்ணணும், தவம் பண்ணணும். நோய் மீறி போச்சுன்னா வைத்தியம் பண்ணணும். அவ்வளவுதான். பிறருக்கு செஞ்சதுக்கு என்ன செய்யணும்? 2 ஒழுக்க பண்பாட கடைப்பிடிங்க, விழிப்போட இருங்க. புரியுது 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 புரியுது. இதான் மேல்பதிவு. இதான் செய்ய வேண்டிய வினை. வினையை வினையால் மாற்றலாம். அதுக்கு மேல ஒரு நல்ல பதிவு போட்டுக்கலாம் இல்லையா? இதான் இதான் எண்ணம். நான் இன்னையில இருந்து உடற்பயிற்சி பண்ணுவேன், காயகல்பம் பண்ணுவேன், தவம் பண்ணுவேன். அதையும் மீறி நோய் குணமாகலன்னா என்ன பண்ணுவேன்? மதுரை சொன்னார்ல, எளிய மருத்துவம். அதுவும் தமிழ் முறை மருத்துவம், மூலிகை மருத்துவம், வர்மம் மருத்துவம். புரியுதா? வர்மம் மருத்துவம், ரசாயன குழப்பத்தை சீர் செய்யறதுக்கு மூலிகை மருத்துவம். இதான் தமிழர் மருத்துவம். சரிங்க. அது செய்யுங்க. நோய் குணமாகாம என்ன செய்யும்? சரிங்க. சிறப்பு சிறப்பு. கண்டிப்பா குணம். ரைட். அவ்வளவுதான். நன்றியா. சிறப்பு. வாழ்க வளமுடன். சிறப்பு. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ரகுநாத் ராமசாமி ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க ரகுநாத் ஐயா. உங்க மைக்கு மியூட்ல விழுந்துருச்சு ஐயா. ரகுநாத் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. சொல்லுங்க மேடம். வணக்கம் சார்.
ஐயா பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. பேசுங்க வணக்கம் ஐயா. வணக்கம். இப்ப வணக்கம் சார். நான் இந்த இது நாம வந்து சின்ன வயசுல பிற உயிரினங்கள் நாய் நாய் இந்த தட்டான்லாம் நூல் கட்டி விளையாண்டு இருப்போம் இல்லையா? ஆமா. அதெல்லாம் அது துன்பம் கொடுத்த கணக்குல வருமா இல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிட்டீங்க. இப்ப என்ன ஆமா செய்யணும்? இப்ப துன்பப்படும் உயிர்களுக்கு உதவுங்க. ஆமாங்க. சரிங்கய்யா. அங்க ஒரு நாய் அடிபட்டு கிடக்குதுன்னு வைங்களேன், அந்த நாய்க்கு வைத்தியம் பண்ணுங்க. சரிங்க. நீங்க இப்ப துன்பம் தராதீங்க. இன்னொரு ஒரு துன்பப்படும் என்னால் முடிந்த உதவியை செய்வேன், அவ்வளவுதானே? ஆமாங்க. சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தவத்திலையும் 3 முறை சொல்றமே. ஆமாங்க. எனக்கு வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். ஆமாங்க. இன்னொரு ஒரு சந்தேகம்யா. இப்ப தினமும் எவ்வளவு பேரு படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி போய் சாராயம் வாங்கி குடிக்கிறாங்க. அது அவங்களெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுக்கு என்னையா பண்றது? அவங்களுக்கு முடிஞ்சா சொல்லுங்க, எப்பா நீ உனக்கே தீங்கு செய்யற, உன் மேல உனக்கு அன்பு இல்ல, நான் என் மேல அன்பு வச்சிருக்கிறேன். ஏன்னா இறைவன் தான் என் உடம்புல வாழ்றான். புரியுதா? உடம்புல வாழ்றது யாரு? இறைவன். அது அவங்கிட்ட சொல்லணும். இறைவன் தான் உன் உடம்புல வாழ்றான். இடைமல் வாழ்ற இந்த உடம்ப நீ கெடுக்க கூடாது. கெடுத்தியன்னா இறைவன் என்ன பண்ணுவான்? உனக்கு துன்பம் தருவான். புரியுதா? புரியுதுங்கய்யா. பாருங்க, ஒவ்வொருவருடைய உடலிலும் இறைவன் தான் வாழுகின்றான். இந்த உடல் இறைவன் வாழும் இல்லம். தேவன் உன்னுடைய சரீரத்தில் வாசம் செய்கிறான் என்றெல்லாம் எல்லா மதமும் சொல்லி இருக்குல்ல. இத அவன் தெரிஞ்சுக்கணும். அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க வரணும்? அறிவு திருக்கோயிலுக்கு வரணும். நீ வேற எந்த கோயில்லையும் அறிஞ்சிக்க முடியல. எந்த மதம் சார்ந்த கோயில்லையாவது சொல்லி கொடுக்கறாங்களா? இல்லங்கய்யா. ஆமாங்க. நம்ம இந்து மத கோயில்லையோ, நம்ம கிறிஸ்தவ மத கோயில்லையோ, இஸ்லாம் மத எந்த மத கோயில்லையாவது கடவுள் வாசம் செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு எங்கேயாவது பயிற்சி கொடுக்குறாங்களா? இல்லங்க. எந்த கோயில்ல கொடுக்கறாங்க சொல்லுங்க? எந்த கோயிலையும் கொடுக்கறது இல்லைங்க. அறிவுத்தூர் கோயில்ல கொடுக்கறாமா இல்லையா? ஆமா, அறிவுத்தூர் கோயில்ல தான் கொடுக்கறாங்க. அப்ப அறிவுத்தூர் கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு உங்க வேலையை பாருங்க. சரிங்கய்யா. புரியுதா? புரியுதுங்கய்யா. டாஸ்மாக் போறவனை போய் தடுத்து நிறுத்தக்கூடாது. தடுத்து நிறுத்தினா அந்த பாட்டிலாலே உங்களை அடிச்சு போடுவான். உங்க வேலை சொல்றதுதான். அது எப்ப சொல்லணும்? அவன் வீட்டுல இருக்கும்போது சொல்லுங்க. சரிங்கய்யா. சாதாரணமா இருக்கும்போது போய் சொல்லுங்க. சாராய கடைக்கு போற வழியில சொன்னீங்கன்னா அவனுக்கு கோபம் தான் வரும். புரியுதா? குடிச்சிட்டு சொன்னீங்கன்னா கோபம் தான் வரும். எப்ப சொல்லணும்னு தெரியணும்ல. ஆமாங்க. அப்ப சொல்லுங்க. சரிங்கய்யா. ரைட். ஓகே. வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக சபரீஷ் சுந்தர வடிவேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாங்க சபரீஷ் ஐயா. வாழ்க, ரொம்ப சிறப்புங்க ஐயா. நன்றி ஐயா.
எனக்கு ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில திடீர்னு மரணம் ஏற்படுது இல்லைங்க ஐயா. ஸ்கூல்ல, அதாவது நம்ம காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அவ்வளோ பெருசா திடீர் மரணம் இருக்காது. ஆனா இப்போ நிறைய இடத்துல சின்ன பசங்க இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துடுறாங்க, இல்ல அவங்க தாயை அந்த மாதிரி மாற்றி இருக்கும்போது அது அவங்களுக்கு பெரிய வலியை கொடுக்குது. அந்த ஸ்கூல்ல படிச்சிருக்க பொண்ணுங்களே பசங்களே டக்குன்னு போறாங்க, ஏதோ வாங்குறாங்க, அந்த மாதிரி திடீர் மரணம் வந்து சில பேர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. கோவிஷீல்டுனால வருது, இல்ல அந்த வேக்சின்னால வருதுன்னுலாம் சொல்றாங்க. இப்போ அது வந்து இந்த காலத்துல அதிகரிக்க காரணம் என்னங்க ஐயா? அதுக்கு என்னதான் அந்த திடீர் மரணத்தினால அந்த குடும்பமே ரொம்ப மன உளைச்சல் ஆகுறாங்கல்ல, அது எப்படி தீய ஏத்துக்குதுன்னு ஒரு வினைகள், அவர்களும் அவங்க செஞ்ச தீய வினைகள். துன்பம் யாருக்கு வந்திருக்குது? ஒண்ணு செத்து போனவனுக்கு, இன்னொன்னு அவங்களை சார்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு. அப்ப இவங்க செஞ்ச பாவம் தான் குடும்ப உறுப்பினர்களை இழந்து நிற்கிறார்கள். ஒருவனுக்கு வாலிப வயதுல, மாணவ பருவத்துல பெற்றோரை இழந்து விடுகிறான். இப்ப என்ன காரணம்? இவனும் முன்னோர்களும் செய்த பாவம். இவனும் செஞ்சிருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் செய்த பாவம், முன்னோர்கள் செய்த பாவம். அதனாலதான் இந்த மாணவன் தந்தையை தாயை இழந்து துன்பப்படுகிறான். புரியுதா? ஆமாங்க. ஆமா, சரியா போச்சுல்ல. வினை விதைத்த வினைக்குதான் காரணம். பாவ செயல் இன்னைக்கோ இப்போவோ செஞ்சிருப்பான், இல்லாம வருமா? தீய வினை செய்யாம துன்பம் வருமா தம்பி? என்ன என்ன சபரீஷ்? வாழ்க வளமுடன் ஐயா. சபரீஷ் போயிட்டாரு. ஆமாங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக தமிழ்ச்செல்வி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஐயா, நாம எல்லாமே சரியாதான் செஞ்சிட்டு இருக்கோங்க ஐயா. ஆனா திடீர்னு ஒரு மரணம் ஏற்பட்டா நாமளும் சேர்ந்து வருத்தப்படுறோங்களங்க. அது ஏனுங்க ஐயா? திடீர் மரணத்துக்கு காரணம் என்ன? ஒண்ணு அவங்க செய்த செயல், அல்லது முன்னோர்கள் செயல். ஐயா, இருந்தாலும் அந்த அலைகள் வந்து நம்மளையும் சேர்த்து அப்படியே அலக்கழிக்குதுங்க ஐயா. மனசு நிம்மதியா இருக்க முடியல. அது நீங்க குடும்ப உறுப்பினராக இருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு இழப்பு, என்ன செய்ய முடியும்? அந்த குடும்ப உறுப்பினர் இல்லாம நீங்க வாழ முடியாதா? முடியுங்கய்யா, எதுவுமே போனால் போகட்டும் போடா, பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? பிறந்தவர்களுக்கெல்லாம் இறப்பு உண்டு. அந்த ரிட்டர்ன் டிக்கெட் எப்போ கிழியும்னு நமக்கு தெரியாது. புரியுதா? இதை தெரிஞ்சுக்கிட்டா புரியுதுங்க. இன்று இருப்பார் நாளை இல்லை, இதான் உண்மை. இந்த வாழ்வியல் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா உங்களுக்கு என்ன வராது? கவலையே இருக்கிற பிரச்சனையை சந்திப்போம். இனி நான் என்ன செய்ய வேண்டும், இனி நான் என்ன செய்ய வேண்டும்? அது மன்றத்துல இருக்கிற அன்பர்கள் ஏழுங்கம்மா, சிறு வயதுல வாழ்க்கை துணையை இழந்தவர்கள் ஒண்ணும் மறுமணம் செஞ்சுக்கிறாங்க, அல்லது மறுமணம் செய்யாமலே வாழுகிறார்களா இல்லையா? ஆமாங்க ஐயா. அப்புறம் என்ன கேள்வி? வாழ முடியும். சரி, அது மன்ற நண்பர் வீட்டிலேயே துன்பம் பக்கத்திலேயே நேரும்போது அது மனசு. அவங்க இந்த மனவளக்கலையை பயின்று தன்னை அறிந்தவர்கள் இருந்தால், இப்ப நீங்கள் மனவளக்கலையை பயிற்சி நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை தெரிகிறதுதான் இவங்க சொல்றோம். அறிஞ்சிருந்தா கேள்விக்கு பதில் உங்களுக்கே கிடைக்கும். இப்ப நீங்க கேள்வியே கேட்க வேண்டிய, புரியுதாமா?
தன்னை புரியுது. அறிந்தவனுக்கு கடவுளை அறிந்தவனுக்கு அறிவு முழுமை பெற்றிருக்கும், அறியாமையே இருக்காது. துன்பங்களுக்கான காரணம் எல்லாம் விளங்கும். ஆக நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களை அறிவதற்கு முற்படுங்கள். நம்ம பயிற்சிகளை முறையாக செய்து ஞானம் பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கும். சரியா? சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றி. அப்புறம் என்ன மாதிரி பேசுவீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லது. நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா? கேள்வி யாரும் இல்லல்ல? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அவ்வளவுதான். இல்லைன்னா நிறைவு பண்ணிடுங்க. இல்லை கேளுங்க, யாருக்காவது கேள்வி இருக்கான்னு கேளுங்க. அன்பர்களுக்கு யாருக்காவது ஐயம் இருந்தா ஐயா கிட்ட கேள்வி கேட்டு கேட்கலாம். என்னுடைய அலைபேசி எண் 7001955300 7010955300. யார் வேணாலும் கேட்கலாம், நேரடியாக என்கிட்ட தொலைபேசியில கேட்கலாம். மீண்டும் சொல்லுகிறேன், 7010955300 7010955300. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா கேள்வி பதில் நிகழ்வு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஏமா ஒண்ணு இல்லம்மா, நீங்க அறிவு முழுமைன்னு சொல்றோம் இல்லையா, இயற்கையை முழுமையா அறியணும், தன்னை அறியணும். தன்னையோ கடவுளையோ இயற்கையையோ முழுமையாக அறியும் கலையே மனவளக்கலை. இதுவே யோகா. இதை அறிஞ்சவனுக்கு அறிவு முழுமை. அறியாமை என்கிற இருள் மறைந்து விடும். அறிவு ஒளி வீசும். அறிவே அறிவே நம்மை துன்பமில்லாமல் வாழ வைக்கும் கருவி. துன்பம் வராமல் தடுக்கும். வந்த துன்பத்தை போக்கும் கருவி என்னது? துன்பம் வராமல் தடுக்கும் கருவியும் வந்த துன்பத்தை போக்கும் கருவியும் என்னது? அறிவு. அறிவு அறிவு. அந்த அறிவே தெய்வம். இறைநிலையை அறிந்த அறிவே அறிவு. மெய்ப்பொருள் அறிவே அறிவு. இதுக்குத்தாமா மனவளக்கலை. சரியா? இந்த நம்பர் கேட்கறாங்க, போட்டு விடுங்க. நான் போட்டு விடுறேங்க ஐயா. அதனால எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க மகிழ்ச்சி அருமையான பயிற்சி கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு என்ன கஷ்டம்? உடல் பயிற்சி செய்யுங்க, காயக்கல்பம் பண்ணுங்க, எல்லா தவங்களும் பண்ணுங்க. அவ்வப்பொழுது நேரத்தை ஒதுக்கி எண்ணமாறாய்கள், ஆஸ்தை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் பயிற்சி செய்து நான் யார், சுத்தவெளி முதல் மனித மனம் வரை இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகளை சிந்தித்து தெளிவாக விளங்கி கொள்ளுங்கள். இதுவே தன்னையோ கடவுளையோ இயற்கையோ முழுமையாக அறிந்த அறிவு. வாழ்க வளமுடன். இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இதை செய்யாம எத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாலும், நான் எத்தனைதான் பதில் சொன்னாலும் கேள்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்நாள் முழுதும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். அப்ப அறியாமை இருந்து கொண்டே இருக்கும். அறியாமை இருப்பவர்களுக்கு துன்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சரிதானா? எல்லாருக்கும் சேர்ந்து மொத்தமா பதில் சொல்லிட்டேன். நம்ம நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா? நல்லதுமா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.